ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாயின்ஸ் டாபிக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜாயின்ஸ் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ரியல் டைமில் அவங்களுக்கே தெரியும். டேட்டா எல்லாத்தையும் ஒரே டேபிளில் வைக்க மாட்டாங்க. மல்டிபிள் டேபிள்ஸில் வச்சுருப்பாங்க. டேபிள் ஏ, டேபிள் பி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சரி. இந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற டேட்டா வந்து சிங்கிள் கொரியில் எடுத்துக்கலாம். அந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து வேரியஸ் ஜாயின்ஸ் இருக்குது. நம்ம டேட்டா எந்த மாதிரி டேட்டா வேணுன்றதை பொறுத்து நம்ம எந்த ஜாயின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஓகேவா? சரி. ஃபஸ்ட்டு காமனாக யூஸ் பண்ணுறது வந்து இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது டேபிள் ஏ, லெஃப்ட் சைட் டேபிள். ரைட்டில் இருக்குது டேபிள் பி, ரைட் சைட் டேபிள். ஓகேவா? எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேபிள் தான். ஓகேவா? செகண்ட் டேபிளை வந்து நம்ம ரைட் சைட் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஓரலாக போயிடலாம் நம்ம ஜாயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு நம்ம கொரியை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? சரி. ஓகே சரி, முதல் வந்து இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னர் ஜாயின், அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஈக்வி ஜாயின்னு சொல்லலாம். சரி, இன்னர் ஜாயின்றது என்ன அப்படின்னா, காமன் ரெண்டு டேபிள்லையும் காமனாக இருக்க டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? இந்த டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இப்போ டேபிள் ஏல வந்து டேபிள் ஏலையும் டேபிள் பிலையும் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ரெண்டு டேபிள்லையும் காமனாக என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் எடுத்துகிட்டு வரோம். அதுதான் இந்த இன்னர் ஜாயின். The inner join only matching records from both the tables are fetched, which is called as inner join. ஓகேவா? இதுலேயே வந்து இந்த இன்னர் ஜாயின் வந்து டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். சரி, அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அந்த காலம் வந்து ரெண்டு டேபிள்லையும் சேம் காலமாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ இதில் டேபிள் ஏல வந்து ஒரு ஐடி காலம் இருக்குது அப்படின்னா அதே ஐடி காலம் டேபிள் பிலையும் இருக்கணும். சேம் டேட்டா டைப்பாகவும் இருக்கணும், சேம் டேட்டாவும் இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண முடியும். அது காலம் நேம் வந்து டிஃபராக இருக்கலாம், பட்டு டேட்டா டைப்பும் டேட்டாவும் சேமாக இருக்கணும். இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மேண்டேட்ரி கண்டிஷன். ஓகேவா? ஜாயின் பண்ணிடுச்சு. பண்ணதில் காமன் ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, can't edit this. சரி, என்னால் எடிட் பண்ண முடியல. சரி, லெஃப்ட் ஜாயின்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா, லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துடும். ரைட் சைடில் இருந்து காமனான டேட்டா மட்டும் வரும். ஓகேவா? இதுதான் லெஃப்ட் ஜாயின். இதே லெஃப்ட் டேபிளில் ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரைட் சைட் டேபிளில் வந்து ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த 50 ரெக்கார்ட்ஸில் 25 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் மேட்சிங் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துடும். மேட்சிங் ரெக்கார்டு, மேட்ச் ஆகாத ரெக்கார்டு, இந்த 100 டேட்டாவும் இருக்கும். அதில் வந்து எது மேட்ச் ஆகிருக்கோ அது மட்டும் ரைட் சைட் டேபிள்லேருந்து வரும். ஒன்லி மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த ரைட் சைட் டேபிள், ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் டேபிள். இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? லெஃப்ட் ஜாயின்னு சொல்லலாம், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னு சொல்லலாம். இது நம்ம கொரி லெவலில் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். சேம் தான்.
ரைட் அவுட்டர் ஜாயின்றது வந்து ரைட் சைட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டும் வந்துடும். எவ்வளோ ரெக்கார்டு இருந்தாலும் எல்லா ரெக்கார்டும் வந்துடும். அப்புறம் வந்து காமன் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைட் டேபிள். ஓகேவா? இதுதான் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் அவுட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். அதுக்கப்புறம் ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஃபுல் அவுட்டர் ஜாயின்றது பேர்லேயே இருக்குது. மேட்சிங் அண்ட் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். ரெண்டு டேபிளும் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்துடும். ஓகேவா? இது வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின். அதுக்கப்புறம் செல்ஃப் ஜாயின்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரே டேபிளையே ரெண்டு டேபிளாக யூஸ் பண்ணலாம். அது நம்ம குறி லெவலில் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இதில் புரிய முடியாது. சரி, இதில் ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருக்கா இந்த வென் டயக்ராமில்? ஓகேவா? சரி, ஓகே ப்ரோ. ஓகே, இந்த மெயினாக இந்த 4 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் தான் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? இது இல்லாமல் செல்ஃப் ஜாயின் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி, கிராஸ் ஜாயின் இன்னொன்று ஒன்று இருக்குது. அது வந்து கிராஸ் ஜாயின் இல்லாட்டி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ டேபிள் ஏல வந்து 2 ரெக்கார்டு இருக்குது, டேபிள் பியில் வந்து 2 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு ரெக்கார்டையும் போயிட்டு டேபிள் பியோட மேட்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டுக்கு டேபிள் பியோட ஒரு ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்டுக்கு டேபிள் பியோட ரெக்கார்ட். மேட்சிங் சினாரியோஸ் வந்து மல்டிபிள் மேட்சிங் சினாரியோஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து மேக்ஸிமம் டூப்ளிகேட்ஸ் வரும். ஓகேவா? இது நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ வந்து நம்ம கொரி லெவலில் பார்ப்போம். இன்னர் ஜாயின். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியும் ப்ரோ. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் இருக்குது. ஓகேவா? இது இல்லை, ஃபஸ்ட்டு வந்து டேபிள் பி கஸ்டமர் டேபிள் இருக்குது. சாரி, டேபிள் ஏ வந்து கஸ்டமர் டேபிள், டேபிள் பி வந்து சிட்டி டேபிள், டேபிள் சி வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி, நேம், சிட்டி ஐடி இருக்குது. சரி, சிட்டி டேபிளில் வந்து சிட்டி ஐடி, சிட்டி நேம், ஸ்டேட் ஐடி அப்படின்னு சொல்லி 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சரி, இந்த 2 ரெக்கார்ட்லேயும் எது காமனான காலம்? 2 டேபிள்லையும் சிட்டி ஐடி ப்ரோ. சிட்டி ஐடி வந்து 2 டேபிளையும் காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ மேட்சிங் காலம் வந்து இந்த சிட்டி ஐடி தான். இந்த சிட்டி ஐடி வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். சரி, இப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா, சரி நான் இன்னர் ஜாயின் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னர் ஜாயின்னா என்ன வரும்? காமன் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். கரெக்டா? சரி, காமன் ரெக்கார்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி ஐடி வந்து 100 இருக்குது, 100 இருக்குது, 200 இருக்குது, 200 இருக்குது, 400 இங்கே இருக்குது. ஆனால் சிட்டியில் 400 இல்லை, சிட்டியில் 300 இருக்குது, இங்கே கஸ்டமர் டேபிள் வந்து 300 இல்லை. ஸோ இந்த 2 ரெக்கார்டுமே வராது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும். 100, 200 இது 2 ரெக்கார்டு மட்டும்தான் வரும் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. சரி, இப்போ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துடும், 3 ரெக்கார்டுமே வந்துடும். ரைட் சைட்லேருந்து மேட்சிங் ரெக்கார்டு மட்டும் வரும். ஸோ 100 and 200 இது 2 மட்டும்தான் வரும் ரைட் சைட் டேபிள்லேருந்து. லெஃப்ட் சைடில் 3 ரெக்கார்டுமே வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ ரைட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணால் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வரும் சொல்லுங்க யாராவது? சேம் அதே தான் ப்ரோ வரும். இந்த சிட்டி ஐடியில் உள்ள காமன் ஐடி மட்டும் 100 200 வரும். இல்லை, ரைட் அவுட்டர் ஜாயின் அதான் எல்லாமே வரும் ப்ரோ. 100 200 300. சரி, இதுல வந்து 100 200 அவ்வளவுதான். இது 2 ரெக்கார்ட் மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஸோ அந்த 2 ரெக்கார்ட் மட்டும்தான் வரும் ரைட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணால். இதில் எல்லா ரெக்கார்டும் வந்துடும். ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே வந்துடும். கரெக்டு. சரி,
இப்போ வந்து தேர்டா ஒரு டேபிள் வச்சிருக்கேன் இல்லையா? ஸ்டேட் ஐடின்னு சொல்லி. இந்த ஸ்டேட் ஐடியை வந்து நம்ம எப்படி மேட்ச் பண்ணலாம்? எப்படி ஜாயின் பண்ணலாம்? அந்த ஸ்டேட் ஐடி வச்சு தான் ப்ரோ மேட்ச் பண்ண முடியும். சரி. ஸ்டேட் டேபிள் வந்து ஸ்டேட் ஐடி வச்சு மேட்ச் பண்ணணும். ம். சரி, இப்போ எனக்கு ம். கஸ்டமரையும் கஸ்டமர் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். கெவின் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து வர்றான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த கஸ்டமரையும் ஸ்டேட்டையும் மேட்ச் பண்ண முடியுமா? முடியாது ப்ரோ. முடியாது. அப்போ வந்து 2க்கும் இன்டர்மீடியேட்டா இருக்குது இந்த சிட்டி டேபிள். ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமரையும் சிட்டி டேபிளையும் மேட்ச் பண்ணணும். இது 2யும் மேட்ச் பண்ணிட்டா இது எல்லாமே ஒரு டேபிள் ஆயிரும். ஓகேவா? இது எல்லாம் ஒரு ஓகே. டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். ஓகேவா? ஓகே, ஓகே. இந்த 2 கொரியும் சேர்த்து டேப் டேபிள் ஏவாயிரும். இது மட்டும் இப்படி டேபிள் ஆயிடும். பியா இருக்கும். ஸோ இப்போ ஓகே. வந்து இப்போ பார்த்தீங்க வந்து அப்படின்னா, ஸ்டேட் ஐடியை வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஸ்டேட் ஐடி வச்சு ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கெவின் வந்து எந்த ஸ்டேட் ஐடிலேருந்து ஸ்டேட்லேருந்து வராங்கன்னு சொல்லி தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ விஜய்க்கு வந்து ம். பார்த்தோம் அப்படின்னா, விஜய்க்கு கர்நாடகா. வந்து ஸ்டேட் ஐடி S2 இருக்கு. S2க்கு ஸ்டேட் நேம் வந்து கர்நாடகா. கர்நாடகா இருக்கு. ம். அதே வேலு ப்ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சிட்டி ஐடி மகாரா. வந்து கிடையாது. சிட்டி ஐடி வந்து மேட்ச் பண்ண முடியல கரெக்டா? ஸோ வந்து எந்த ஸ்டேட் நேம்னு சொல்லி வராது. அதுக்கு பதிலா உங்களுக்கு நல்லு வந்துரும். ஸ்டேட் நேம், ஸ்டேட் ஐடி இது எல்லாத்துலேயுமே வந்து நல்லு வந்துரும். நம்ம என்ன ஜாயின் யூஸ் பண்ணுறோன்றத பொறுத்து மாறும். இந்த ரெக்கார்டு வேணும்னா எடுக்கலாம், இல்லாமே வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த வேலுக்கு வந்து என்ன ஸ்டேட் ஐடி, சிட்டி ஐடி எதுவுமே நமக்கு தெரியாது. வெறும் நேம் அண்டு சிட்டி ஐடி மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து சிட்டி டேபிளில் இல்லை. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோ டேபிள் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 2 டேபிள் ஜாயின், 3 டேபிள் ஜாயின், 4 டேபிள், 5 டேபிள்னு எவ்வளோ ரியல் டைமில் 10 டேபிள்ஸ் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி கொரி வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து கொரி லெவலில் பார்ப்போம். சரி, இன்னர் ஜாயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஜாயின்ஸ் டாபிக். ஜாயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னர் ஜாயின். Inner join வந்து it fetches only the matching records from both the table. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து it will eliminate duplicates and null values. சரி, இப்போ ஜாயின்ஸ்லேயே வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இம்ப்ளிசிட் மெத்தட், இன்னொரு ANSI மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளிசிட் மெத்தடுன்றது வந்து நம்ம காமனாக ரெண்டுமே காமனாக யூஸ் பண்ணுறது தான். இம்ப்ளிசிட் மெத்தட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ANSI மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம மெயினாக எல்லா கொரியுமே நம்ம ரியல் டைமில் இருக்கும். ஓகேவா? பட் நான் கொரி வந்து 2 மெத்தட்லேயுமே சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரி, நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து சிம்பிளான ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து எம்ப்ளாயிஸ் டேபிள், ஏன்னா அதில் ரெக்கார்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டாப் பண்ணுற, மறுபடியும் ரீஷேர் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் டேபிள்னு ஒன்று, கோர்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லி 2 டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா?
ஆல்ரெடி இந்த டேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை. சரி, ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் ஐடி வச்சுருக்கேன். ஓகேவா? சரி, இங்கே வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 ரெக்கார்டையுமே இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கோர்ஸ் டேபிளில் கோர்ஸ் ஐடி இருக்குது, கோர்ஸ் நேம் இருக்குது. ஸோ அகெயின் இங்கேயும் ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் ஐடி இருக்குது. ஓகே, ஒருத்தருக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஐடி வந்து நல்லா இருக்குது. ஓகேவா? சரி, கோர்ஸ் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா SQL, PLSQL, ஜாவா, இது வந்து இதில் வந்து கோர்ஸ் ஐடி வந்து நல்லா இருக்குது. ஓகேவா? சரி, ரெண்டுக்கும் மேட்சிங் காலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஐடி தான் மேட்சிங் காலம். ஓகே, ஸ்டூடெண்ட் டேபிளையும் இருக்குது, கோர்ஸ் டேபிளையும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ஐடி வச்சு தான் நம்ம 2 டேபிளையும் மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இப்போ கெவின்றவர் வந்து என்ன கோர்ஸ் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா அது வந்து கோர்ஸ் டேபிளில் தான் இருக்கும். ஸோ இந்த சிஐடி வச்சு மேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, give me a minute. Okay, so inner join. செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு நான் கோர்ஸ் நேம் வச்சுக்கிறேன், கோர்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் ஐடி எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம். ஓகே, ஃப்ரம் இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து இம்ப்ளிசிட் மெத்தட். ஓகேவா? இம்ப்ளிசிட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சி மெத்தட் போகலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்னென்ன காலம் வேணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம்மில் வந்து என்னென்ன டேபிள் ஜாயின் பண்ணுறோமோ அது எல்லா டேபிளையுமே கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள், கோர்ஸ் டேபிள், இது ரெண்டுமே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து வேர் கண்டிஷன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேபிளுக்குமே நம்ம அலைஸ் நேம் வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த அலைஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் கொரியில் வந்து என்னென்ன காலம் வந்து எந்த டேபிள்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காகவும் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் நம்ம அலைஸ் நேம் வந்து ஜாயின்ஸில் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு ஏன்னு அலைஸ் நேம் கொடுக்குறேன், கோர்ஸ் டேபிளுக்கு பின்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் வந்து எந்த டேபிளில் வந்து வருது, ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ ஏ டாட் ஸ்டூடெண்ட் நேம். கோர்ஸ் ஐடி வந்து 2 டேபிள்லையுமே இருக்குது. ஸோ நம்ம எதுலேருந்து வேணால் எடுத்துக்கலாம். ஏ டாட் கோர்ஸ் ஐடி. கோர்ஸ் நேம் வந்து ஓகே கோர்ஸ் டேபிள்லேருந்து வருது. ஸோ பி டாட் கோர்ஸ் நேம். ஓகேவா? சரி, வேர் கிளாஸில் வந்துட்டு நம்ம ரெண்டுமே கண்டிஷன் கொடுக்கணும். இப்போது ஐடி காலம் தானே ரெண்டுமே ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஏ டாட் கோர்ஸ் ஐடி ஈக்குவல் டு பி டாட் கோர்ஸ் ஐடி. ஓகேவா? ஏ டாட் கோர்ஸ் ஐடி ஈக்குவல் டு பி டாட் கோர்ஸ் ஐடி. ஏன்னா இந்த 2 தான் மேட்சிங் காலம்ஸ் நமக்கு தெரியும். ஓகே,
இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்வி ஜாயின் யூஸ் பண்ணுறதுனால இன்னர் ஜாயின் ஈக்வி ஜாயின் ரெண்டுமே ஒன்று தான். இன்னர் ஜாயின் அல்லது ஈக்வி ஜாயின் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு காமன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு. கெவின், அனுகுல், ஷேக் இந்த 3 பேர் மட்டும்தான் எனக்கு காமன் ரெக்கார்ட்ஸுக்கே. ஓகேவா? ஏன்னா இங்கே கோர்ஸ் ஐடி 1, 2 மட்டும்தான் இருக்குது. இங்கே நான் 1, 2 ஸோ இந்த 3 ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு காமனாக இருக்குது. இந்த அபி வந்து கோர்ஸ் ஐடியில் கிடையாது. நேசமணிக்கு வந்து கோர்ஸ் ஐடி நல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவான்ற கோர்ஸுக்கு கோர்ஸ் ஐடி இல்லை. ஓகேவா? அத்தி ப்ரோ கோ ஆன் மியூட் ப்ரோ. இது புரியுதா உங்களுக்கு? இன்னர் ஜாயின் ஓகே ப்ரோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதே வந்து நம்ம ஆன்சி மெத்தட்ல எழுதணும் அப்படின்னா ஆன்சின்றது ஒன்றும் இல்லை, அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ANSI, அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இவங்க வந்து ஒரு மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்படின்னு சொல்லி நம்ம ஜாயின்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி. அது என்ன மெத்தடுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செலக்ட் கொரியில் எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ செலக்ட் கொரி அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் அலையஸ் நேம் வித் ஏ. இதுக்கு அடுத்தது வந்து இன்னர் ஜாயின், இல்லாட்டி இன்னர் ஜாயினும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வெறும் ஜாயின் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இன்னர் ஜாயினை தான் ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேவா? ஜாயின், அதுக்கு அடுத்து டேபிள் பி. இங்கே வந்து ஆன்னு கண்டிஷன் யூஸ் பண்ணும். மேலே வந்து வேர் அப்படின்னு சொல்லி வேர் கிளாஸில் வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணும். கரெக்டாக? இங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் எழுதணும். சேம் கண்டிஷன் தான். A டாட் கோர்ஸ் ஐடி ஈக்குவல் டு B டாட் கோர்ஸ் ஐடி. ஓகேவா? ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு வேணுங்கிற காலமு ஃப்ரம் டேபிள் ஏ இன்னர் ஜாயின் கோர்ஸ் பி. ஓகேவா? ஆன் கண்டிஷன் இது யூஸ் பண்ணிங்கனாலும் சேம் ரிசல்ட் தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னர் ஜாயின். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பார்ப்போம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? ஓகே. இது வந்து fetches all the records from left side table and only matching records from right side table. கரெக்டா? fetches all the records from matching table and fetches all the records from left side table and matching records from right side table. Okay, so இது வந்து query எப்படி எழுதணும் அப்படின்னா, சேம் செலக்ட் queryல நம்ம வேணுங்கிற எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து implicit மெத்தட் யூஸ் பண்ணி எழுதுறேன். சிமிலர் தான். ஃப்ரம் கிளாஸில் வந்துட்டு ஃப்ரம் டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் கமா ஏ கமா கண்ட்ரி கோர்ஸ் டேபிள் பி. சரி, இங்கே வந்து இந்த மேட்சிங் கண்டிஷனில் தான் வந்து நம்ம டிஃபர் ஆகும். ஆன்
a dot course id equal to b dot course id. சரி, இப்போ வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து ஒன்று போடணும். ஓகேவா? சாரி, ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, வேர் யூஸ் பண்ணணும். இம்ப்ளிசிட்டுக்கு வந்து வேர் யூஸ் பண்ணணும். ஆன்சி மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டும் வந்திருக்கும். மொத்தம் இங்கே 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஸோ இந்த 5 ரெக்கார்டுமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரைட் சைட் டேபிளில் மேட்சிங் ரெக்கார்டு 1, 2 மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இங்கே வந்திருக்கும். இந்த 1, 2 மட்டும்தான் வந்திருக்கும். மற்றதுக்கெல்லாம் நல்லு வந்திருக்கும். முதல் டேபிளில் இருக்க 5 ரெக்கார்டு அப்படியே வந்துருச்சு. ரெண்டாவது டேபிளில் இருந்து இந்த 1, 2 எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் மட்டும்தான் வந்திருக்கும். ஜாவா வந்திருக்காது. கரெக்டாக? சரி, இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இப்போ கோர்ஸ் ஐடி இல்லை அப்படின்னா நல்லால ரீப்ளேஸ் பண்ணிக்கும். இப்போ நேசமணிக்கு வந்து கோர்ஸ் ஐடி நல்லா இருக்குது, ஸோ கோர்ஸ் நேமும் நல்ல ஆப்வியஸாக. இப்போ அந்த அபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஐடி இருக்குது, ஆனால் கோர்ஸ் டேபிளில் 3க்கு வேல்யூ இல்லை. ஸோ அபியுமே வந்து கோர்ஸ் நேம் வந்து இல்லாததுனால நல்லு கொடுத்துருது. ஓகேவா? இது வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் fetches all the records from left side table and matching records from the right side table. ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆன்சி மெத்தட். நெக்ஸ்ட் வந்து சரி, ஃபர்ஸ்ட் இம்ப்ளிசிட் பார்த்துட்டோம். இப்போ ஆன்சி பார்ப்போம். ஆன்சி வந்து பார்த்தீங்கன்னா சேம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இதில் வந்து ஆன் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் ஏ. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணோமா, இப்போ வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் கோர்ஸ் டேபிள் பி ஆன் லெஃப்ட் அவுட்டர் ஜாயினும் போடலாம், லெஃப்ட் ஜாயினும் போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆன் கண்டிஷன் வந்து சிம்பிளர் கண்டிஷன் தான். இதில் வந்து இந்த ப்ளஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம டைரெக்டாக கீவேர்டு மட்டும் கொடுத்தாலே போதும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். சேம் ரெக்கார்ட்ஸ் தான் வரும். பார்த்தீங்களா? இம்ப்ளிசிட்டில் வந்து அதே ரெக்கார்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே. ரியல் டைமில் நம்ம ஆன்சி வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. இம்ப்ளிசிட் வந்து தெரிஞ்சு யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். மேபி இதுக்கு முன்னாடி எழுதின கொரியெல்லாம் வந்து இம்ப்ளிசிட்டில் எழுதியிருப்பாங்க ரியல் டைமில், எப்படி வேணாலும் இருக்கும். ஓகே, பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஆன்சி மெத்தட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். ரைட் அவுட்டர் ஜாயின்றது வந்து fetches all the records from right side table and matching records from the left side table. கரெக்டா? fetches all the records from right side table and matching records from left side table. சரி, கொரி எழுதுறது அதே தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைட் போட்டோம். ரைட் அவுட்டர் ஜாயின்னா சரி, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா ரைட் சைடு ப்ளஸ் போட்டோம் இல்லையா. இப்போது ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா லெஃப்ட் சைடில் போடணும், ஆப்போசிட்டில் போடணும். இந்த ப்ளஸ்ஸை அப்படியே தூக்கிட்டு இங்கே போட்டிங்க அப்படின்னா இது வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்திருக்கும். இப்போ இங்கே 3 ரெக்கார்டு இருக்கா, எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் ஜாவா, எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் ஜாவா எல்லாமே வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். மேட்சிங் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கோர்ஸ் ஐடி 1, 2 மட்டும்தான் மேட்சிங். ஸோ கெவின், அனுகுல், ஷேக் 3 பேரும் வந்திருப்பாங்க. கெவின், அனுகுல், ஷேக் வந்துட்டாங்களா? இந்த ஜாவாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஜாவா வந்து சேரல. ஸோ ஜாவாக்கு வந்து நல்ல கொடுத்துருச்சு. ஓகேவா? ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைட் டேபிள் அண்ட் ஒன்லி மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் டேபிள். திஸ் இஸ் கால்டு ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகே, சரி. இதே வந்து நம்ம ஆன்சி மெத்தடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தா அதே தான். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஜாயின் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டேபிள் ஏ. நெக்ஸ்ட் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின், இல்லாட்டி ரைட் ஜாயின்னு கொடுக்கலாம். ரைட் ஜாயின் டேபிள் கோர்ஸ் டேபிள் பி கொடுத்துட்டு இங்கே வந்து கண்டிஷன் மாறும், ஆன்னு கொடுக்கணும். ஆன் ஏ டாட் கோர்ஸ் ஐடி ஈக்குவல் டு பி டாட் கோர்ஸ் ஐடி. ஓகேவா? சேம் ரெக்கார்ட்ஸ் தான் வரும். லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டும் வந்துருச்சு. ரைட் சைட் டேபிள்லேருந்து ஒன்லி மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் ரைட் அவுட்டர் ஜாயின். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் பார்ப்போம். ஃபுல் அவுட்டர் ஜாயினில் வந்து இட் ஃபெச்சஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். ஓகேவா? இதுதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின். Fetches all the records from both the table. இதுக்கு வந்து implicit மெத்தடில் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 3 ரெக்கார்டையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து from both the table student table comma course table. இங்கே வந்து ஓகே, அதாவது நம்ம பார்க்கறது ஆன்சி இம்ப்ளிசிட் மெத்தட் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, சரி இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்துட்டு லெஃப்ட் அவுட்ரு ஜாயினுக்கு வந்து ரைட் சைடு ப்ளஸ் போட்டோம், ரைட் அவுட்டர் ஜாயினுக்கு வந்து லெஃப்ட் சைட் ப்ளஸ் போட்டோம் இல்லையா? சரி, இப்போ ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின் ரெண்டுமே வந்து யூனியன் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும். யூனியன்றது பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் அவுட்டர் ஜாயினுக்கு வந்து ஃப்ரம் ஆன் வேர் கண்டிஷனில் வந்து ஏ டாட் கோர்ஸ் ஐடி ஈக்குவல் டு பி டாட் கோர்ஸ் ஐடி. ஃபஸ்ட்டு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரைட் சைடு ப்ளஸ் போட்டு யூனியன் யூஸ் பண்ணணும். யூனியன் நெக்ஸ்ட்டு வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். ஸோ வந்து இந்த ப்ளஸ்ஸை அப்படியே தூக்கிட்டு லெஃப்ட் சைடு போட்டுறேன். ஓகேவா? சரி, யூனியன் வந்து மேட்சிங் ரெக்கார்ட்ஸை வந்து காமனாக எடுத்துகிட்டு வரும். யூனியன் ஆல் இதெல்லாம் வந்து இன்டர்செக்ட் இதெல்லாம் வந்து நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம், பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, யூனியன் வந்துட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி காமன் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற எல்லா ரெக்கார்டையுமே எடுத்துகிட்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா 5 ரெக்கார்டும் வந்துருச்சு, ரைட் சைடில் இருக்கிற 3 ரெக்கார்டும் வந்துருச்சு. ஐ மீன் எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூஎல், ஜாவா எல்லாமே வந்துருச்சு. கரெக்டாக? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரெக்கார்டுக்குமே வந்துட்டு இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா
ஆப்வியஸ்லாக கோர்ஸ் நேமும் நல்லா ஆயிரும் கரெக்டாக. அபிக்கு வந்து கோர்ஸ் ஐடி இருக்குது, கோர்ஸ் நேம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த 3 பேர்த்துக்குமே மேட்ச் இருக்குது, இந்த ரெக்கார்ட்ஸும் வந்துருச்சு. ஜாவா பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஐடி நல்லா இருக்குன்றதுனால ஸ்டூடெண்ட் நேமும் நல்லா இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்ப்ளிசிட் ஐ மீன் ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால் ஃபுல் அவுட்டர் ஜாயின். இது இம்ப்ளிசிட் மெத்தடில் பார்த்தோம். இப்போ இதுவே ஆன்சி மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து கீவேர்டு இருக்குது. ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் from table A, so student table full outer join. next வந்து table B வந்து course table where on c dot a dot course id equal to b dot course id. ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லி கீவேர்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சி மெத்தடில் வந்து query எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ சேம் ரிசல்ட், மேட்சிங் அண்ட் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த போத் த டேபிள்ஸ். ஓகே, generally it fetches all the records from both the tables. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் ஜாயின் பார்ப்போம். கிராஸ் ஜாயின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட் இஸ் அ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இட் fetches all the matched records and unmatched records including the join பண்றேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து implicit method. implicit மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, from student table comma course table. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நான் எந்த ஒரு ஃபில்டர் கண்டிஷனும் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? எந்த ஒரு ஃபில்டர் கொடுக்கல அப்படின்னா அதுதான் கிராஸ் ஜாயின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ஸில் ஐடியில் இருக்க ஃபஸ்ட்டு ரெக்கார்டோட மேட்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு கெவினுக்கு கோர்ஸ் ஐடி 1 SQL, நெக்ஸ்ட்டு அனுகுலுக்கு 1 SQL, நெக்ஸ்ட்டு ஷேக்குக்கு வந்து 2 SQL, அபிக்கு 3 SQL. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சா? ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸு ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஐடிக்கு வந்துடும். கோர்ஸ் ஐடி 1 2 3 நல். நெக்ஸ்ட்டு மறுபடியும் சேம் 5 ரெக்கார்டு வந்துட்டு மறுபடியும் மேட்ச் ஆகும். ரெண்டாவது மேட்சுக்காக மறுபடியும் இது 5 தடவை வரும். அகெயின் மூணாவது மேட்ச் இருக்குது ஜாவா மேட்சுக்காக சேம் 5 ரெக்கார்ட்ஸ் வந்து 5 டைம்ஸ் வந்து மேட்ச் ஆகும். ஓகே, இங்கே எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அத்தனை தடவை இந்த டேபிள் ஏல இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். இப்போ இங்கே 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது டேபிள் பின்றதுனால டேபிள் ஏலேருந்து 3 டைம்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. இது வந்து இந்த 5 தடவை ஒரு செட்டு, ரெண்டாவது செட்டு 3 செட்டு, 1 2 3 செட்டு வந்து நமக்கு மேட்ச் ஆகும். இது வந்து கிராஸ் ஜாயின்னு சொல்லுவாங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயின் இருக்குது. இதுதான் லாஸ்ட்டு. செல்ஃப் ஜாயின் வந்து ஒரு டேபிள்குள்ளேயே ஜாயின் பண்ணுறது தான் செல்ஃப் ஜாயின். சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் ஜாயின் வந்து ஆன்சி மெத்தடில் பார்த்துக்கலாம். பாண்டி, ஏதாவது கொஸ்டின் இருக்கா?
இல்ல இல்ல அதுக்காக தான் ப்ரோ ஒன்று ஆன்சியில் இருக்கான்னு கேட்க தான் ஒன்று. ஆ ஓகே. சரி. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு கிராஸ் ஜாயின் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் கிராஸ் ஜாயின் கோர்ஸ் டேபிள். அவ்வளோதான். ஃபில்டர் ஆன் கண்டிஷன் வந்து நமக்கு இதுக்கு கொடுக்கணும்னு தேவையில்ல. சேம் 15 ரெக்கார்ட்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் திஸ் ஒன் கிராஸ் ஜாயின். செல்ஃப் ஜாயின் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? சரி, நான் ஒரு சின்ன வேலையாக வெளியே கிளம்புறேன் ப்ரோ. நாளைக்கு நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குரூப்பில் போட்டு விட்றேன். சரி ஓகே. சரி, நாளைக்கு கனெக்ட் பண்ணலாம் ப்ரோ. டவுட் யாருக்கா இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா?